தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்பு தோழர் க அருணபாரதி அவர்கள் தலைமை உரை ஆற்றி தரும்படி அழைக்கிறோம். அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, அன்பர்களே, தோழர்களே, தமிழ் வளர்த்த மதுரையில் தமிழ் தேசிய பேரியக்கம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறது. மதுரை மூதூர் என்பார்கள். ஏன் இதனை மூதூர் என்று அழைக்க வேண்டும்? இந்த நகரம் எந்த காலத்திலே உருவாக்கப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது. அந்த அளவிற்கு மிக பழமையான நகரம், காலங்காலமாக மக்களுடைய பயன்பாட்டிலே இருந்து வரக்கூடிய மிக பழமையான நகரமாக உலகத்தில் சில நகரங்களை சொன்னால் அதன் முதல் 5 இடங்களிலே முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடிய நகரம் மதுரை. அந்த அளவிற்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்திலே தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த பெருமிதங்களை, வரலாற்றை, தொன்மையை நாம் பேச வேண்டும்? இந்த வரலாற்று பெருமிதங்களை எல்லாம் பேசிவிட்டு கைத்தட்டு விட்டு ஓய்ந்து போவதா? கிடையாது. வாழ்ந்த தமிழினமே, இன்றைக்கு நாம் ஏன் விழுந்து கிடக்கிறோம்? இதோ பார் உன்னுடைய வரலாற்றை, இதோ பார் உன்னுடைய தொன்மையை. நீயா இப்படி சீரழிந்து கிடக்கிறாய், நீயா இப்படி விழுந்து கிடக்கிறாய் என்று அனைவரையும் கை தூக்கி விடுவதற்காக, போராட்டத்திலே கையை உயர்த்துவதற்காக இந்த வரலாற்றை பேசுகிறோம். தமிழ் இனத்தினுடைய தொன்மை அப்படிப்பட்டது. இங்கே இந்த புகைப்பட கண்காட்சி வைத்திருக்கிறார்கள். குடியம் என்ற அந்த குகையிலே திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறது. அங்கே 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆதி மனிதருடைய எச்சங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட அத்திரம்பாக்கம் நாகரிகத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ராபர்ட் ப்ரூஸ் என்ற வெள்ளைக்காரன் பல்லாவரத்திலே ஒரு கற்கோடாரியை கண்டுபிடித்தார். அதனுடைய பழமை 5 லட்சம் ஆண்டுகள். 1,66,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு குழந்தையினுடைய மண்டை ஓட்டை புதுச்சேரியின் பக்கத்திலே பொம்மையார் பாளையத்திலே கண்டெடுத்திருக்கிறார்கள். இந்த மனித தொடர்ச்சி, இப்படியான பழமை உலகத்திலே வேறு யாருக்காவது இருக்கிறதா? கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டிலே சில பேர் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், தமிழர்கள் எங்கிருந்தோ இங்கு வந்தவர்கள், சுமேரியாவிலிருந்து வந்தவர்கள், ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான தமிழ் இனத்தின் தொன்மை எது என்று இந்த மாநாடு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய வரலாற்று தொன்மம் கொண்டவர்கள் நாம். அப்படித்தான் நம்முடைய கல்வெட்டுகள், செப்பேடுகள், எல்லா ஓலைச்சுவடிகளும் அதை சொல்கின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து இன்றைய நிலைமையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரலாற்று பெருமிதங்களோடு, அந்த தொன்மைகளோடு, அந்த உலக நிலைமைகளையும் இன்றைய நிலைமையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்ற நிலையில் தான் நான் கருத்துரை வைக்கிறேன். கீழடியிலே எழுத்துக்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். குபீரன், ஆதன் என்று தமிழிலே பெயர் எழுதியிருக்கிறார்கள். பானை ஓட்டிலே எழுதியிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியா விடுதலை அடைந்து 75 ஆண்டு காலம் ஆகிவிட்டது என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவினுடைய மாநிலங்களே பட்டியலே கல்வி வரிசையிலே 14வது இடத்திலே தமிழ்நாடு இருக்கிறது. நம்மை விட கல்வி கற்றோர் முன்னே இருக்கிறார்கள். ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட இந்த கீழடியுடைய பானை ஓட்டிலே ஒரு விவசாயி தன்னுடைய பெயரை பொறித்திருக்கிறார் என்றால் நம்முடைய கல்வி அறிவை எண்ணி பாருங்கள். இன்றைக்கு அந்த தமிழனிடம் கல்வி அதிகாரம் இருக்கிறதா? நம்மிடம் இருந்து அந்த கல்வி அதிகாரம் நம்மிடம் இருக்கிறதா? உயர்கல்வி அதிகாரம் தமிழிடம் இருக்கிறதா? உலகத்திற்கு சித்த மருத்துவத்தை அறிமுகப்படுத்திய இனம் தமிழினம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகளை நாம் இடம் பிடிக்க முடியாது. நீட் என்ற பெயரிலே வடநாட்டுக்காரர்களும் வெளிமாநிலத்தவர்களும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். கல்வி அதிகாரம் நம்மிடமே கிடையாது. அதுபோல பண்டைய தமிழர்கள் எப்படியெல்லாம் உலகெல்லாம் வணிகம் செய்தார்கள் என்று அடுத்து வரக்கூடிய அமர்விலே ஐயா கணியன் பாலன் அவர்கள் பேச இருக்கிறார். அப்படி உலகமெல்லாம் வணிகம் செய்த அந்த இனம் இன்றைக்கு சொந்த மண்ணிலே, சொந்த மாவட்டத்திலே, சொந்த ஊரிலே வணிகம் செய்ய முடியுமா? ஜிஎஸ்டி என்ற பெயரிலே இந்திக்காரன் வரி போட்டு நம்ம எல்லாம் வணிகத்தை விட்டு வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார். கீழடியிலே தங்கத்திலே தொங்கட்டான் கிடைத்தது, தாலி போன்றது ஒரு சின்னம் கிடைத்தது. அந்த 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பொற்கொள்ளர்கள் வாழ்ந்ததை செய்திருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு நம்முடைய ஊரிலே பொற்கொள்ளர்கள் இருக்கிறார்களா? தங்க நகை வணிகத்திலே அவர்கள் இருக்கிறார்களா? மலையாள ஆளுக்காஸ் ஊர் ஊராக கடைப்பரப்பி நம்முடைய அந்த பொற்கொள்ளர் வணிகத்திலிருந்து, தங்க வகை வணிகத்திலிருந்து நம்மை வெளியேற்றி விட்டார்கள். இப்படி எல்லா வகையிலும் நாம் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். பொருந்தல் என்ற ஊரிலே பழமையான நெல்மணிகளை கண்டெடுத்தார்கள். கிமு 400 என்று அதற்கு காலம் குறித்திருக்கிறார்கள்.
அப்படி ஆதி காலத்திலேயே விவசாயத்தை செய்தவர்கள் நாம். அந்த வேளாண்மைக்கான அதிகாரம் நம்மிடையே கிடையாது. சிவகலையிலும் சரி, ஆதிச்சநல்லூரிலும் தோன்ற தோன்ற இரும்பு கருவிகள். ஆனால் தமிழ்நாட்டிலே எங்காவது இன்றைக்கு இரும்பு இருந்தால் நாம் எடுக்க முடியாது, நமக்கு அதில் உரிமை கிடையாது. ஜிண்டால் என்ற மார்வாடி சேலத்திலே இரும்பை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி எல்லா வகையிலும் நம்முடைய உரிமைகளை அறுத்து விட்டார்கள். இன்றைக்கு வாழ்வாதாரம் இழந்து இந்த தமிழ்நாட்டிலே சுருகி இருக்கிறோம். ஆனால் இந்த சுருக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மிடம் எது இருக்கிறது தெரியுமா? இந்த மிகப்பெரிய வரலாறும் இந்த தொன்மமும் இந்த மொழியும் இருக்கிறது. இதை அளிப்பதற்கான நடவடிக்கையை தான் இந்திய அரசு இப்போது எடுத்துக்கிறது. கீழடியினுடைய ஆய்வறிக்கையை வெளியிட மறுப்பது, ஆதிச்சநல்லூர் ஆய்வறிக்கையை வெளியிட மறுப்பது, அங்கே யாராவது எதையாவது கண்டுபிடித்தார்கள் என்றால் உடனடியாக வடநாட்டிற்கு அவர்களை தூக்கி அடிப்பது என்று இந்திய அரசு எதற்காக இந்த தொன்மங்களை மறைக்க வேண்டும்? ஏனென்றால் இந்த வரலாறும் தமிழ் மொழியும் அவனை பாதுகாத்து அடுத்து அவனை கை தூக்கி விட்டால் அவன் யார் என்று அவன் அறிந்து கொண்டால் அவனை கட்டுப்படுத்த முடியாது என்று அஞ்சுகிறார்கள். அதனால்தான் இந்த மறைப்பு நடக்கிறது. எனவேதான் தமிழர் தொன்ம மாநாடு இந்த வரலாற்றை பேசுவதற்கு அறைகூவல் விடுக்கிறது. மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக நாம் இதையெல்லாம் பேசி மக்களை போராட்ட களங்களுக்கு, செயற்களங்களுக்கு அழைக்க வேண்டும். இந்த வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய நீ விழுந்து கிடக்காது என்று சொல்லி மக்களை உரமேற்றி மிகப்பெரிய தமிழ் தேசிய உரிமை மீட்பு போராட்டத்தை களம் கோக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் தேசிய பேரியக்கம் நடத்துகிற தமிழர் தொன்மை மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் தமிழ் தேசிய ஆளுமைகளுக்கு முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேரண்டத்தில் ஒரு பெரு வெடிப்பிற்கு பிறகு நாம் இந்த நிலத்தில், குறிப்பாக தமிழர் நிலத்தில் ஒரு மரபு சார்ந்த ஒரு வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வரலாற்று நெடுகிலும் தொடர்ந்து பார்த்தால் தமிழர்களுடைய தொன்மைதான், அதனுடைய எச்சங்கள் தான் உலகெங்கிலும் பரவி இருக்கிறது. நம்முடைய தொன்மை என்பது 5 பெருங்கூறுகளை உள்ளடக்கிய ஐவகை நிலங்களிலிருந்து தொடங்குகிறது. நம்முடைய வரலாற்று நெடுக பார்த்தால் ஐவகை நிலங்கள் என்பது இன்று நாம் 4 வகை நிலங்களைத்தான் பார்க்கிறோம். அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய அந்த ஐவகை நிலங்களிலே பாலை என்பது நம்முடைய வரலாற்றிலே இல்லை. ஆனால் நம் தமிழர்கள் முன்னறிந்து இங்கே ஆரிய கம்பெனிகள் வரும், திராவிட கம்பெனிகள் வரும், அது பன்னாட்டு கம்பெனிகளோடு தமிழ்நாட்டை சின்னாபின்னமாக்கி பாலை என்ற நிலத்தை உருவாக்குவார்கள் என்று முன்னறிந்து நம்முடைய முன்னோர்கள் பாலை என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் நாம் இருக்கிற இந்த 4 வகை நிலங்களில்தான் இன்று நாம் நம்முடைய வரலாறுகளை, அதனுடைய தொன்மங்களை பாதுகாத்து வருகிறோம். இதில் நம்ம சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுகிற செய்தி, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்து நிலம் நடுக்குற்று பாலை என்னும் படிமம் பெறும் என்ற சொற்களைத்தான் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். நம்முடைய பேராசான் திருவள்ளுவர் அவர்கள் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் என்ற ஒரு குறளை நம்முடைய நாட்டுக்காக, தமிழ் தேசியத்திற்காக, குறிப்பாக உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்குமான ஒரு பாதுகாப்பு அரண் என்ற வகையில் அந்த குறளை எழுதியிருக்கிறார். அந்த குறளில் உள்ள சாரம் என்பது, அதாவது குறிஞ்சி நிலத்தில் பெய்யக்கூடிய அந்த மழையானது காடுகள் வழியாக, அதாவது சொல்லக்கூடிய அணிநிழற் காடு,
அந்த காடுகள் என்பது ஒரு 7 அடுக்குகளை கொண்டது. அந்த காடுகள் வழியாக வழிந்து ஓடுகிற நீர் பிறகு மருதநிலத்திலே பாய்ந்து அது ஒரு மணி நீராக, அதாவது அந்த தண்ணீரை பார்த்தால் நம்முடைய முகம் அதில் தெளிவாக தெரியும். அப்படி ஒரு தூய்மையான நீரை கொடுக்கும் என்பது அந்த குறவனுடைய பொருள். ஆனால் இன்றைக்கு அது நிலைக்குமா என்றால் நிலைக்காது. ஏன்னா மலைகள் இன்று உடைக்கப்படுகிறது, காடுகள் அழிக்கப்பட்டு பன்னாட்டு நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. எஞ்சி இருக்கிற மருத நிலத்தில் தொழிற்பேட்டை என்கிற சிப்காட் என்கிற தொழிற்சாலைகளை கூவி கூவி அடைத்து கொண்டு இங்கே இறக்கி கொண்டிருக்கிறார்கள். நெய்தல் சொல்லவே வேண்டாம், கடல் சொல்லவே வேண்டாம், ஏற்கனவே அம்பானி அதானிக்கெல்லாம் போயிட்டுது. இப்படி 4 வகை நிலங்களையும் சிதைத்த பிறகு இந்த இனம் வாழ்வது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதுக்கு எல்லாமே இன்னைக்கு நாம் சொல்லக்கூடிய தீர்வு என்பது தமிழ்நாடு, தமிழ் தேசம் என்பது இறையாண்மை பெற வேண்டும். அதோடு அல்லாமல் நம்முடைய மரபு வாழ்வியலை நாம் இந்த நேரத்தில் கையில் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படி இல்லை என்றால் இந்த அரங்கிலே பேசக்கூடிய மருத்துவம், மொழி, நம்முடைய வரலாறு, இசை, மரபு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் அழிந்து போகும். ஒரு குறிப்பாக சில செய்திகளை சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். அதாவது நம்முடைய வேளாண்மையில் தொல்காப்பியத்தில் சொல்கிறது முதல் பொருளில் பார்த்தீங்கன்னா நிலமும் பொழுதும் தான். அப்படி இந்த நிலத்தில் விளைகிற பொருளை நாம் தமிழர்கள் உண்டு வாழ்வதால் அவர்கள் நோயில்லாமல் இருந்தது. நோயில்லாமல் இருந்த இந்த சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அறிவாற்றல் வந்தது. அந்த அறிவாற்றலை வைத்துத்தான் ஆகப்பெரிய வளர்ச்சி, இன்றைக்கு உலகம் பூராவும் மார்தட்டி சொல்லக்கூடிய பெரிய வளர்ச்சியெல்லாம் தமிழர்களுடையது. நாம் ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நண்பர்களே, நாம் உண்ணுகிற உணவு இன்றைக்கு நஞ்சாகிவிட்டது. நாம் எப்போது இந்த வெள்ளையர்கள் இந்த நாட்டுக்குள் வந்தார்களோ நாம் வெள்ளை அரிசியை சாப்பிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டோம். நம்முடைய மரபில் 1,00,000 நெல் விதைகள் இருந்துச்சு. அது ஒவ்வொரு நிறமாக இருக்கும். நீங்கள் வெள்ளையெல்லாம் பார்க்க முடியாது. அப்போ அதை அரிசிகளாக பார்க்கும்போது ஒரு 4 வகையாக பார்க்கலாம். ஒன்று வெள்ளை, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேன் கருன்னு சொல்லக்கூடிய ஒரு கலர், அடுத்து பார்த்திங்கன்னா சிகப்பு, அடுத்து கருப்பு. இந்த 4 வகை அரிசிகளை உண்டு நம் முன்னோர்கள் வாழ்ந்ததால் நோயே கிடையாது, யாருக்கும் நோய் கிடையாது. நம்முடைய தாத்தா இன்றைக்கும் 105 வயசு வரைக்கும் இருக்கிறார். ஆனால் அந்த மரபை விட்டதனால் நாம் எல்லோரும் இன்றைக்கி நோயின் பிடிக்கு உள்ளே போயிட்டோம். மறுபடியும் நாம் அதுக்குலேருந்து நம்ம அந்த மரபு வாழ்வியலை தொடங்கணும். தொடங்குவதற்கான வேலைகளைத்தான் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த மாநாடு. இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் நெஞ்ச நிறைந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.